ஜெகதீஷாய நமக. ஓம் சிவமகாபாலை சித்தத்திருவடிகள் போற்றி. நல் பரிபூரண ஞானமதை பரிபூரணமாய் இப்பரிபூரண புண்ணிய யுகத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற சித்தனே, பரிபூரணமாய் சித்தனாக இருக்கின்ற வாழை சித்தனே, உம்மை வாழ்த்த பரிமள சுகந்த நாயகி என்று அழைக்கப்படுகின்ற தேவியாய், கல்யாண சுந்தரேஸ்வரரோடு திருவேள்விக்குடி என்று அழைக்கப்படுகின்ற திருத்தலத்தில் அமர்ந்திருக்கின்றவளாய் இங்கு வந்து அமர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா. சித்த நிலைதனில் அமர்ந்து கொண்டு சீர்படுத்தும் பெரும்பணிதனை செய்கின்ற சித்தனே, அது சீக்கிரமாக நடந்து முடிய வேண்டும் என்று பல கணங்கள் அவா கொண்டிருக்க, பல கணங்கள் கொண்ட அவாவிற்கு ஏற்றாற்போல் அனைத்து நிலைகளும் சீக்கிரமாய் செய்யப்பட்டு கொண்டிருக்க, கொண்ட நிலைகள் யாவும் வெகு விமர்சையாக பொறுமை நிலை கொண்டு உள்ளுக்குள் சூட்சமமாய் வருகின்ற அனைத்து தீவினைகளையும் அகற்றி நின்று செயலாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற அருள்நல் சூட்சம நிகழ்ந்து கொண்டிருக்க, அந்நிகழ்வின் முடிவுதனில் அற்புதமாக எதிர்பார்த்த நிலையை விட பெருநிலையாய் சிவசபைக்கு கிடைத்து நிற்கும். அது சிவசபைக்கு கிடைக்கின்ற நிலை என்பது சிவமகா வாழை சித்தனுடைய நிலைக்கு கிடைக்கின்ற பெருநிலையாய் கிடைக்கும் என்ற நிலை இதனை அறிந்து அதனை உரித்து அகமகிழ்கின்றோம் சித்தா. ஒரு நிலை ஒவ்வொரு நிலைதனிலும் ஒரு புது நிலைகள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தப்படும். அப்புது நிலைகள் யாதென்பதை ஒவ்வொரு நிலைதனிலும் உணர்ந்து கொண்டு தம்மை ஒவ்வொரு நிலையாக உயர்த்தியும் தம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொரு தீநிலைகளை அகற்றியும் தம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருப்பதே ஒரு நல் மனிதன் சித்தனாகி நிற்கின்ற நிலைக்கு உதாரணம். அவனே சித்த நிலைதனில் நிலைத்து நிற்பதற்கு தகுதி கொண்டவனும் கூட என்ற நிலைதனை இருக்க, அந்நிலையின்படி உம்மை நாடிய ஒவ்வொரு சீடர்களையும் அவர்கள் எப்பொழுது என் நிலைதனில் உயர வேண்டும், என் நிலையை அவர்கள் விட்டு அவர்கள் இறங்க வேண்டும் என்ற நிலையை எல்லாம் நன்னிலையாக எடுத்துரைத்து அதற்கு ஏற்றாற்போல் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சித்தனை உம்மை வாழ்த்துகின்றோம். சித்தன் என்ற நிலைதனில் இருப்பது மிக மிக கடினம் என்று நினைத்து கொண்டிருக்க, அது சிந்தையது தெளிவுற்று சிவநிலைதனில் அது அமர்ந்து விட்டால் மிக எளிய நிலை. அந்நிலையை மிக எளிய நிலைதனில் கற்றுக் கொடுப்பது மிக மிக அரிய நிலை. அந்நிலைதனை இன்று எளிமையாக அனைவரும் அறிய வாருங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம் என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். வாழை சித்தன் என்பவன் அற்புதமான பெரும் ஞான பெட்டகம். அவனுக்குள் இல்லாத ஞானமில்லை, அவனுக்குள் இல்லாத அறிவில்லை, அவனுக்குள் இல்லாத இப்பிரபஞ்ச ரகசியங்கள் இல்லை. அனைத்தும் அவனுக்குள் அடக்கமாய் இருக்க, அவனே இன்று அடக்கமாய்தான் இருக்கின்றான். அந்நிலை அது முழு நிலையாக அடக்கம் விட்டு இங்கு இம்மண்ணுலகதனை ஆளும் நிலைதனில் நன்னிலையாய் வந்து நிற்கின்ற பொழுது அற்புதமாக இம்மண் உலகமது அவன் காலடியில் அடங்கியிருக்கும் என்ற நிலைதனை அறிந்து அந்நிலைக்கு ஏற்றாற்போல் வாழை சித்தனை அற்புதமாக தயார் செய்து கொண்டிருக்கின்ற நிலைதனை எடுத்துரைக்க யாம் அகமுகிந்து நிற்கின்றோம் சித்தா. உம்முடைய நிலையை உமக்கே அறியாமல் பல கணங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றன. அவையாவும் நாளை எதிர்வருகின்ற காலங்களில் அற்புதமான உயர் நிகழ்வுதனை உம்மை வைத்து நிகழ்த்துவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற நிலை. அந்நிலையின் இறுதி நிலை நிச்சயமாக உயர் யுகமாற்ற நிலைதனில் ஒரு புது அத்தியாய நிலைதனை உருவாக்கும் விதமாக அமைந்திருக்கும் என்ற நிலைதனை அறிந்து அந்நிலை வருகின்ற பொழுது அற்புதமாக யாவருக்கும் உயர்நிலைகள் கிடைக்கும். யாவர் யாரென்றால் உம்மை நாடிய சீடர்கள் மட்டுமல்ல, உலகமதில் ஆங்காங்கு ஒவ்வொரு இறை நிலைதனில் இருக்கின்ற இறைகளை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் எங்களுக்கு உதவ மாட்டார்களா, அவர்களுக்கு நாங்கள் நன்மைதானே செய்கின்றோம் என்ற நிலைதனில் ஏற்றுக்கொண்டு அவ்வாறு நல்வழியில் தர்ம நிலைப்படி நிறைவான தர்ம நிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவான நிலைகளை கொடுக்கின்ற நிலையாக உம்முடைய வெளிப்படுத்தல் நிலையானது நிற்கும் என்ற நிலைதனை
அறிந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா. அவ்வாறு இருக்கின்ற நிலைதனில் இம்மண்ணுலகுதனில் தர்ம நிலை கொண்டு வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக உயர்ந்து கொண்டேதான் இருப்பான். அனைவரும் கேட்கலாம், அவதாரம் இம்மண்ணுலகில்தான் போன வேண்டுமா? இப்பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி உலகங்கள் இருக்கின்றன. இம்மனிதர்களை விட உயர்நிலை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இல்லாத வாழை சித்தன் இங்கு ஏன் பிறக்க வேண்டும் என்ற நிலை இருக்க, இங்குதான் அனைத்தும் சாதகமாக இருக்கின்றது. இந்நிலையில்தான் கலியும் இருக்கின்றது. அக்கலியுகத்தை அழிப்பதற்கு ஏற்ற கல்கி அவதாரமும் இங்குதான் இருக்கின்றது. காரணம், இங்கு ஏன் இத்தனை பேராற்றல் பிரபஞ்சத்தில் எங்கும் இல்லாத ஒரு உயராற்றல் இருக்கின்றதென்றால், இம்மண்ணுலகுதனில் இங்கிருக்கின்ற இவ்வு உலகுதனில் ஒருவர் பிறப்பாராயின் அவர் நிச்சயமாக இரு நிலைகளை அடைய முடியும். அதாவது அது ஒரு நிலையாகத்தான் இருக்க முடியும். அது ஒன்று, முதல் நிலையில் அவன் பிறக்கின்ற பொழுது நல்லவனாக இருந்து விட்டால், அவனுடைய சூழ்ந்திருக்கின்ற நிலைகளெல்லாம் நன்னிலையாக இருந்து விட்டால், அவன் நல்லவனாக உயர் நற்கதி கொண்டவனாக தம் ஆன்ம நிலைதனை விரைவாக மாற்றிக்கொள்ள முடியும். அதேபோல் ஒரு தீநிலை கொண்டவன் இம்மண்ணுலகுதனில் பிறக்கின்ற பொழுது அவனும் நன்னெறி கொண்டவர்களிடம் சிக்குவானாயின் நிச்சயமாக விரைவாக தம்மிடம் இருக்கின்ற தீநிலைகளை விட்டுவிட்டு அவனால் நன்னிலைகளை அடைந்துவிட முடியும். அதேபோல் ஒரு நன்னெறி கொண்டவன் இம்மண்ணுலகுதனில் பிறக்கின்ற பொழுது அவனை சூழ்ந்து தீயவர்கள் இருப்பாராயின் அவன் தம்மை மறந்து தீநிலைகளுக்குள் மிக விரைவாக மாறிக்கொள்ள முடியும் என்ற ஒரு சூதாட்ட நிகழ்வுதான் இம்மண்ணுலக பிறவு நிலை. அது அனைத்து கிரக நிலைகளை விட இங்கு மிக மிக அதிகமாக இருக்கின்ற நிலையாகவும், இங்கிருக்கின்ற சித்தனுக்கு வந்த அவ்யோசனை இப்பிரபஞ்சத்தில் அண்ட சராசரங்களில் பல நிலை கொண்ட உயிரினங்கள் இருக்கின்றன. அவை கூட ஏன் இச்சித்தனை விட உயர் தவ ஆற்றல் கொண்டவர்களெல்லாம் இருந்த பொழுதும் அவர்கள் யாவரும் தம்மை நாடுகின்ற சிறு சிறு மாந்தர்களை மட்டுமே காக்க வேண்டும் என்ற நிலையில் நினைத்து கொண்டிருக்க, இங்கு இத்தனை ஆற்றல் கொண்ட ஓர் தளத்தில் ஓர் மண்ணுலகதனில் இவ்வு உலகத்தில் பிறந்த சித்தனவன் அற்புதமாக யாம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும், யாம் இங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நிலைகளையும் நன்னிலை கொண்டவையாய் மாற்ற வேண்டும். அனைத்து ஆன்மாக்களும் எங்கு பிறவி கொண்ட பொழுதும் துன்பமும் அடையும், இன்பமும் அடையும். ஆனால் நித்திய இன்பத்தை அடைவதற்கான ஒரு நித்தியமான ஒரு நிதர்சன வழி அது வேண்டும். அவ்வழிக்கு தன்மை தாரை வார்த்து தவம் இருந்து ஆற்றலை பெருக்கி கொண்டு, அவ்வாற்றலை பெருக்குகின்ற வேலைதனில் வருகின்ற தீநிலைகளையெல்லாம் தம்மை அண்டவிடாது உரைத்த நிலை. அதுபோல் இங்கு ஒருவன் நல்லவனாக மாறுவதும் தீயவனாக மாறுவதும் மிக எளிய நிலையும் மண்ணுலகுதனில். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தம்மிடமிருந்த நன்னிலைகளை இறுக பிடித்து கொண்டு அவற்றை மேலும் மேலும் அதிகரித்து தீநிலைகள் தம்மிடம் வராதவர் காற்று கொண்டு தவமிருந்து அத்தவத்தின் மூலமாக யுகமாற்றம் அதை செய்ய ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத பேராயுதமாய் மாறி நிற்கின்ற சித்தனை உம்மை அகமாற இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தி, இந்நிலையினுடைய இறுதி நிலை அண்ட சராசரம் முழுவதும் வாழை சித்தனுடைய நாமம் விழிக்கின்ற நிலையாக மாறியிருக்கும் என்ற ஒரு அற்புத நிலைதனை கண்டு உம்மை அந்நிலை ஒளிதனில் இருக்கின்ற பொழுது ஓர் பிரபஞ்ச அதிர்வு இருக்குமே, அவ்வதிர்வு நிலைதனிலிருந்து இவ்வாழ்த்தை உமக்கு சமர்ப்பித்து அமர்கின்றோம். ஓம் விரிஷாய நமக. ஓம் சோமகா வாழை சித்தத்தினுடைய